இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 30ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 31 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 109. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவனாகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் கடவுளே, எனக்கு உதவியருளும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இது ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் நாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்தினிடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக. உன்னதத்தின் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு
அமைதி உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாரே. கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தனியாக வா, இயேசு உன்னோடு இருக்கிறார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இருபூர்த்தி கிளம்புவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருந்தது. ஜன்னலோரும் தன் 2 பெண் பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்த பெண்மணியை பார்த்த பெரியவர் ஒருவர் அவர் அருகில் வந்து, அம்மா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டார். கடந்த வாரம் என் கணவர் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து விட்டார். எங்கள் குடும்பம் எல்லாவற்றிற்கும் அவரையே சார்ந்திருந்தது, அவரையே நம்பியிருந்தது. இப்போது அவர் இல்லாததால் நான் தான் என் 2 பெண் பிள்ளைகளையும் கரையேற்ற வேண்டியிருக்கிறது. மேலும் இங்கே பிழைப்பதற்கு ஏதுவான சூழல் இல்லாததால் பக்கத்தில் உள்ள நகருக்கு சென்று பிழைக்கலாம் என்று இருக்கிறேன். புதிய இடம், 2 பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தனியாய் நான் என்ன செய்வது என்றுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது என்று தன் கதையை வருத்தத்தோடு சொல்லி முடித்தார் அந்த பெண்மணி. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெரியவர், அம்மா, நீ போவது புதிய இடமாக இருக்கலாம், ஆனால் நீ தனியாக இல்லை, இயேசு உன்னோடு இருக்கிறார். அதனால் எதற்கும் கவலைப்படாமல் செல். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாய் நடக்கும் என்று நம்பிக்கையூட்டினார். பின்னர் அவர் அந்த பெண்மணியின் 2 பிள்ளைகளின் கைகளில் கொஞ்சம் பணம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெரியவர் யார்? எதற்காக இவர் என்னிடத்தில் வந்து இப்படி பேச வேண்டும்? எதற்காக இவர் என் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே இருபூர்த்தி புறப்பட்டது. இதற்கு பிறகு அவர் தன் 2 பிள்ளைகளுடன்
பக்கத்தில் இருந்த நகருக்கு சென்று இயேசு தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் தன் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தந்து அவரும் நிம்மதியாக இருந்தார். இறையேசு பிரியமானவர்களே, ஆம், விபத்தில் தன் கணவரை இழந்த பிறகு தனியாயிருப்பதைப் போல உணர்ந்த அந்த பெண்மணி இயேசு தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்ததும் ஆறுதல் அடைந்தார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது அரசர் வறியோரின் வலப்பக்கம் ஆண்டவர் நிற்கிறார் என்று பாடுகிறார். தாவீது ஆண்டவரின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்தார். அதனால் ஆண்டவர் அவருக்கு அவர் எங்கு சென்றாலும் வெற்றி அளித்தார் என்று 2 சாமுவேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். இதற்கு நடுவில் தாவீதின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் சவுல் அல்லது அவருடைய ஆள் ஒருவன் அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும், அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இதை அறிய வரும் தாவீது, என்னை குற்றம் சாட்டுவோர்க்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். மேலும் வறியோரின் வலப்பக்கம் ஆண்டவர் நிற்கிறார் என்று ஆண்டவரை போற்றி புகழ்கிறார். ஆண்டவர் தன் அடியார்களை தனியாய் விட்டுவிடுவதில்லை. அவர் அவர்களோடு உடனிருந்து அவர்களை காக்கின்றார். இதை தாவீதின் வாழ்க்கை மிக அழகாக உணர்த்துகிறது. ஆதலால் நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்வோம். குருவானவர் ஒருவர் பழங்குடி மக்கள் மிகுதியாக வாழ்ந்த ஒரு பகுதியில் மறைப்பணியோடு சேர்த்து கல்வியையும் கற்றுக் கொடுத்து வந்தார். இவர் செய்து வந்த பணிகளின் காரணமாக அறியாமையிலேயே இருந்த பழங்குடி மக்கள் சிந்திக்கத் தொடங்கினார்கள். இது அதுவரைக்கும் பழங்குடி மக்களை அடிமைகளைப் போல வைத்திருந்த ஆண்டைகளுக்கு அருட்பணியாளர் மீது மிகவும் சினத்தை, கோபத்தை வரவழைத்தது. இத்தனை ஆண்டுகளும் நாம் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் போட்டு கொண்டிருந்த இந்த மக்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த குருவானவர்தான். இவரை தீர்த்து கட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று பழங்குடி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆண்டைகள் குருவானவரை வீழ்த்துவதற்காக திட்டம் தீட்டினார்கள். இந்த செய்தி குருவானவருக்கு தெரிய வந்தது. இது பற்றி குருவானவர் ஊரில் இருந்த தன் நண்பருக்கு கடிதம் எழுதும்போது இவ்வாறு எழுதினார்: எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்திருப்பதால் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் மன அமைதியோடும் இருக்கிறேன். தான் பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் தன் உயிருக்கு ஆபத்து வந்த சூழ்நிலையிலும் அந்த அருட்பணியாளர் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பி வாழ்ந்தது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது நாம் யாருக்கு அஞ்ச தேவையில்லை என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு இத்தகைய செய்தியைத்தான் எடுத்து கூறுகிறது. கடவுளுடைய பணியை செய்யும் அவரது அடியார்களுக்கு ஆபத்துகளுக்கு பஞ்சமிராது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆபத்துகள், சவால்களுக்கு நடுவில்தான் வாழ வேண்டும். இது இயேசுவுக்கும் பொருந்தும். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் இயேசுவிடம், ஏரோது உம்மை கொல்வதற்கு வழி தேடுகின்றான் என்று சொல்கின்ற போது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்கிறார் இயேசு. தனக்கு ஆபத்து வருகின்றது என்பதற்காக இயேசு பின்வாங்கவில்லை. மாறாக தந்தை கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராய் அவர் துணிவோடு பணி செய்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல்
கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்கிறார். மேலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்கிறார். இதன் மூலம் கடவுள் நம்மோடு இருப்பதால் நாம் யாருக்கும் அஞ்சிட தேவையில்லை என்ற செய்தியானது நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவை போல துணிவோடு இறைப்பணியை செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவர் தம் அடியார்களோடு உடனிருப்பதால் அவர்கள் எதற்கும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்கின்ற போது நாம் வலிமை பெறுகிறோம். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது எதற்கும் பதற்றம் அடைய தேவையில்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று திருப்பாடல் 32:10 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரது பணியை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.